உலகமே உற்று நோக்கி கொண்டிருக்கிற ஷாங்காய் கோஆபரேட்டிவ் சமிட் இப்போ நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பா பார்க்க வேண்டியது இந்தியாவுக்கு இது மிகப்பெரிய ஒரு முக்கியமான சமிட். ஏன்னா இப்ப அமெரிக்கா இந்தியா மேல 50% டேரிஃப் விதிச்சிருக்காங்க இல்லைங்களா? இதனால இந்தியாவிலிருந்து போகக்கூடிய குட்ஸ் எல்லாமே 2 மடங்கு டேரிஃப் செலுத்த வேண்டியது இருக்கும். இதை தொடர்ந்து இந்த சமிட் மூலமாக சைனா ரஷ்யாவை பார்க்கறது மட்டும் இல்லாம யுரேஷியான்னு சொல்லக்கூடிய ஆர்மேனியா, பெலாரஸ், கிர்கிஸ்தான், ரஷ்யன் ஃபெடரேஷன் இந்த நாடுகளோட கூட்டமைப்பு தான் யுரேஷியா. அந்த நாடுகளோட இவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஆகஸ்ட் 20th யுரேஷியா நாடுகளோட ஒரு முன்னெடுப்பு செய்திருக்கிறாங்க. இப்ப இந்த சமிட் மூலமாக ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் சைன் பண்ணாங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். இதை தொடர்ந்து இந்தியா அண்ட் சைனா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. இதுல பார்டர் பத்தின ஒரு முக்கியமான செக்யூரிட்டி விஷயங்களா பேசிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. ஏற்கனவே இந்த மீட்டிங் பிஃபோர் இந்தியா அண்ட் சைனாக்கு இடையில ஒரு நேரடி விமான சேவை தொடங்கியாச்சு. இந்த மாதிரி 7 வருடம் கழித்து இப்ப இந்தியா அண்ட் சைனா ஒரு சுமூகமான நிலை எட்டி இருக்கிறது. உலக அளவில் ஒரு முக்கியத்துவம் பெற்றிருக்குது. இதை தொடர்ந்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் 7 வருடம் கழித்து இப்ப சைனா போயிருக்கிறாங்க. அந்த மீட்டிங் முடிவில் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான முடிவுகள் வந்துச்சு அப்படின்னா நாளைக்கு மார்க்கெட் ஹியூஜா பாசிட்டிவா இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த மீட்டிங்ல குறிப்பா மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டரை இவங்க முன்னெடுக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா உலக அளவில் அமெரிக்கா மட்டும்தான் ஒரு தன்னிச்சையான வேர்ல்ட் ஆர்டராக இருந்தாங்க. இப்ப இந்த மீட்டிங்ல மல்டி போலார் வேர்ல்ட் ஆர்டரை அவங்க முன்னெடுத்தாங்க அப்படின்னா இந்தியா, ரஷ்யா, சைனா 3 நாடுகளும் உலக பவரா மாறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஒரு மார்க்கெட் ஹை வாலடைசேஷன் தெரியுது. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 24,500 அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா இருக்கு. பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் ஒரு ஹை ட்ரேட் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். Stay tuned, stay focused.